விஜய் பேச்சால் உருக்கும் ரசிகர்கள், சாதனை படைக்கும் ஜனநாயகன். ஜனநாயகன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகளை விறுவிறுப்பாக செய்து வர, மறுபக்கம் இப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகளை தயாரிப்பு நிறுவனம் கவனித்து வருகின்றனர். தற்போது இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. மலேசியாவில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. அதற்காக விஜய் உட்பட ஒட்டுமொத்த படக்குழுவும் ஏற்கனவே மலேசியாவிற்கு சென்றனர். விஜய் மலேசியா சென்றடைந்த புகைப்படங்களை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருந்தது. அதனை பார்க்கும்பொழுது தளபதி சம வைபில் இருப்பதாக தெரிகின்றது. விஜய் மலேசியா சென்ற வீடியோக்களும் அவர் செம ஜாலியாக இருக்கின்றார். விஜய் செம ஜாலியாக இருப்பதை பார்க்கவே சந்தோஷமாக இருப்பதாக அவரது ரசிகர்கள் கூறி வருகின்றனர். தளபதி கச்சேரி என்ற பெயரில் மிகப்பெரிய இசை கச்சேரியும் நடைபெற்றது. விஜய் படங்களில் இடம்பெற்ற பாடல்களை பாடகர்கள் பாடி அவருக்கு மிகப்பெரிய ட்ரிபியூட் கொடுத்து வருகின்றனர். எனவே இது இரு பெரும் விழாவாக நடத்தப்பட உள்ளது. அதற்காக ஏராளமான பாடகர்களும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்றனர். ஜனநாயகன் விழாவில் இரண்டு ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கின்றது. அதில் ஒன்று, விஜய்க்கு ட்ரிபியூட் செய்யும் விதமாக இந்த கான்செப்ட் நடைபெறுவது. எனவே தளபதி கச்சேரி சம வைபாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த விஷயம் இசை வெளியீட்டு விழாவில் முக்கியமான ஹைலைட்டான விஷயமாக உள்ளது. அதைத் தொடர்ந்து விஜய் மற்றும் அவரது ஆஸ்தான இயக்குநர்களின் பேச்சை தான் ஆவலாக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். விஜயின் பேச்சு கண்டிப்பாக அரங்கத்தை அதிர வைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அவரின் பேச்சின் பொழுது ரசிகர்களுக்கு உருக்கமாக தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. விஜயின் கடைசி பட சினிமா நிகழ்ச்சி என்பது வருத்தமான விஷயம்தான். அதுபோல விஜயின் ஆஸ்தான இயக்குநர்களான அட்லி, லோகேஷ் கனகராஜ் மற்றும் நெல்சன் ஆகியோர்களின் பேச்சு கண்டிப்பாக இவ்விழாவில் ஹைலைட்டாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர்.